ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்களோட கோகுல். இன்றைக்கு வந்து நம்ம என்ன ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால், எல்லாரும் வந்து உங்களோட பைக்குகளுக்கு டெய்லி வந்து நீங்கள் பெட்ரோல் அடிக்க போவீங்க. பெட்ரோல் அடிக்க போய்க்க நீங்கள் அவதானிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பெட்ரோல் செட்டுக்கு ரைட் சைட்லேயோ லெஃப்ட் சைட்லேயோ வந்து ஒரு ஏர் பம்ப் ஒன்று இருக்கும். அந்த ஏர் பம்பை வந்து நிறைய பேருக்கு தெரியாது என்னென்று யூஸ் பண்ணுறது, அது வந்து கேஷுக்கு அடிக்கிறதா ஃப்ரீயாக அடிக்கிறதா, அதை வந்து எப்படி அடிக்கிறது, மற்றது வந்து அதை வந்து மெயின் விஷயம் அது வந்து முற்றிலும் இலவசமானது. நிறைய பேர் அதை காசுக்குன்னு வச்சு கொண்டுருக்குறீங்க, அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் பெரிய பஸ்ஸுக்கு அடித்தாலும் சரி பைக்குகளுக்கு அடித்தாலும் சரி அது வந்து ஒரு முற்றிலும் இலவசமான விஷயம். ஓகே, அதில் வந்து உங்களுக்கு வந்து என்னென்ன சொல்கிறது, எப்படி அதில் சில பேர் காற்று அடிக்க தெரியல, நிறைய பேருக்கு என்னென்ன அடிக்கிறது அந்த மிஷினில் தெரியாது. ஓகே, இது வந்து நம்ம இப்போ நான் நார்மலாக அவதானித்த விஷயந்தான். ஒரு பைக்குக்கு வந்து காற்று அடிக்கிறேன்னு சொன்னால் 2 டயருக்குமே வந்து பெரிய பைக்கோ சின்ன பைக்கோ 100 ரூபா எடுக்கிறாங்க. ஒரு மாதத்தில் கடைசி 2 தடவை காற்றடிக்க வேண்டி வரும். அவன் வந்து பெட்ரோல் அடிக்க கட்டாயமாக எப்படியும் செட்டுக்கு போவோம். செட்டுக்கு போகிற இடத்துல நம்ம வந்து காற்று அடிச்சுக்கொண்டா நமக்கு ஒரு மாதம் வந்து ஒரு 200 ருபீஸ் சேவிங் தானே. இதை வந்து நிறைய பேர் எல்லாருமே வந்து இதை தெரிஞ்சு கொண்டு இதை ஃபாலோ பண்ணாங்களா இருந்தால் ஒரு பெரிய ஒரு வருஷத்தில் வந்து நிறைய ஒரு காசை வந்து சேவிங் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாரும் சேர்ந்தா தனித்தனியாக காசு வந்தால் ஏதோ ஒரு சேவிங் மாதிரி தானே, ஒரு இது இல்லாத மாதிரி பெட்ரோல் அடிக்க அதில் அப்படியே காத்தடிச்சிட்டு வர்றது. ஓகே, இப்போ வந்து அந்த மெஷின்ற கலர் என்னன்னு சொன்னீங்கன்னா டார்க் ப்ளூ கலர். அந்த மெஷினை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே, அதில் வந்து எப்படி வந்து காற்றை அடிக்கிறதுன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்றை ஜாயின் பண்ணுறேன். உங்களுக்காகவே நான் வந்து செட்டுக்கு போயிட்டு இப்படி ஒரு வீடியோ எடுத்தேன். நான் அந்த வீடியோ வந்து நீங்களும் வந்து பாருங்க, பார்த்துட்டு அந்த எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி பைப்பை வந்து வீலோட லொக் பண்ணுறது, என்ன சவுண்ட் கேட்கும், எப்படி ஸ்டாப் பண்ணுறது, எப்படி வைக்கிறது, எப்படி அதை கையாளுறேன்னு சொல்லி எல்லா விஷயமே வந்து டீட்டெயில்ஸாக நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கிறேன் அந்த பார்ட்டில். ஓகே, இதை அப்படியே ஜாயின் பண்ணுறேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. நான் சொன்ன மெஷின், நீங்கள் வரைய மெஷினை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ரீசெட், இதுதான் வந்து ஸ்டார்ட், அமர்த்தி பிடிக்கணும், புஷ் பண்ணி பிடிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 35ல் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ வந்து இந்த பைப் தானது, இந்த பைப்பை வந்து எடுத்து நம்மளோட ஹோஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். இந்த லொக் இருக்குது, லொக்கை பிடிச்சி ஃபிக்ஸ் பண்ணோம்னு சொன்னால் அது ஓட்டமாக ஏறும். இதில் வந்து 35க்கு செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை ஃபிக்ஸ் பண்ணி வச்சாலே அதில் வந்து வேறு வலிக்கிட்டுரும் லெவலுக்கு. லாஸ்ட்டாக ஒரு சவுண்ட் ஒன்று கேட்கும். ஓகே, இந்த சவுண்ட் கேட்டு அப்படிங்களா. இப்போ நம்ம ஃப்ரண்ட்டுக்கு அடிக்க போகிறோம். இதில் வந்து 35 செட் பண்ணி வச்சுருக்காங்க, பாருங்கள் அடிவா. முன்சீலுக்கு அடிக்க ஏறாது போல் ரூட்டு தான் விடணும். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். திரும்ப ஒருக்கா சொல்கிறேன்னு பாருங்கள். இது வந்து அடித்து முடித்த பிறகு ஸ்டாப் பண்ணிவிட்டால் ஓகே. ஸ்டார்ட் வந்து இது அமர்த்தி பிடிக்கணும். அமர்த்தி பிடிச்சா இது வந்து மீட்டர் வரும், 0.5 இருக்கும். ஸ்டார்ட். ஓகே, இந்த பைப் எடுத்து நம்ம இந்த ஹோஸில் கொழுவிட்டோம்னு சொல்லி சொன்னால் ஃபோட்டோவாக வேறு வெளிக்கிட்டோம். ஓகே, முடிஞ்சுது. அதுக்கு பிறகு இதை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இதில் வச்சுட்டு இதில் வந்து ஸ்டாப்பாக கொடுத்தோம்னா ஆஃப் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் இதில் விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இப்போ வந்து எல்லாமே விளங்கி இருக்கும். அதில் நான் இனி வந்து எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதான் ஓகே, எனக்கும் தெரிஞ்ச விஷயம். நிறைய பேர் வந்து இதை வந்து கேஷுக்குன்னு யோசிச்சு கொண்டிருக்கீங்க. இல்லை, அது வந்து ஒவ்வொரு பெட்ரோல் செட் வச்சிருக்க ஆக்களுமே வந்து ஒரு வாகனத்துக்கு வந்து காத்தடிக்கிற வசதியை வந்து கட்டாயமாக அவங்க செஞ்சு கொடுக்கணும். அது ஒரு அத்தியாவசியமான தேவை. அதுக்காக வந்து எல்லாருமே ஃப்ரீயாக தான், ஐஓசி பெட்ரோல் செட்டாக இருக்கட்டும், லங்கா பெட்ரோல் செட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஃப்ரீ.
அதனால் நீங்கள் வந்து இனி எதை ஜூஸ் பண்ணுங்க. உங்களை வந்து யாருமே அதில் எதுவும் சொல்லவும் மாட்டாங்க, காசும் கேட்க மாட்டாங்க. அதை வந்து இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு வந்து இனி அதை ஜூஸ் பண்ணுறதுக்கும் வந்து கஷ்டம் இருக்காது. அதை நீங்கள் எடுக்கிற மாதிரியே அந்த இடத்துல வச்சுட்டீங்க, நீட்டாக வச்சுட்டீங்கன்னு சொன்னால் அதை இன்னொரு ஆக்களும் வந்து ஒரு அதுக்குரிய ஒரு நல்ல முறையில் அதை வந்து ஜூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க, நிறைய பேர் லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூவர்ஸ் வருது, சப்ஸ்கிரைபை காணையில நம்ம வந்து 100 சப்ஸ்கிரைபர்ஸ் அடிச்சிட்டோம். இன்னும் வந்து போகணும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி எல்லாரும் வந்து ஒரு மோட்டிவேஷனாக எனக்கு வந்து உங்களோட லைக்ஸுகளை தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இந்த வீடியோவில் இருந்து எல்லாருமே ஒரு நல்ல ஒரு பயனை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக தான் நான் யோசிச்சுட்டு இந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.